நந்திவர்மன் காதலி இரண்டாம் பகுதி காதர் களம் அத்தியாயம் 9 கொற்றவையின் கருணை. சர்வ அமைதியில் ஆழ்ந்திருந்தது கடம்பூர். வெற்றி பெற்ற பல்லவ வீரர்கள் கூடாரங்கள் அமைத்து அவற்றில் நிம்மதியாக ஓய்வெடுத்து கொண்டிருந்தனர். தங்கள் அரசரின் ஆணை வந்ததும் காஞ்சிக்கு புறப்பட அவர்கள் தயாராக இருந்தனர். ஆனால் இதுவரை எவ்வித ஆணையும் வரவில்லை. கடம்பூரிலிருந்து மதுரையை நோக்கி போர் முரசு கொட்டி செல்வதா அல்லது காஞ்சிக்கு திரும்பி போவதா என்ற விவரம் ஒன்றும் தெரியவில்லை. பாண்டிய படைகள் நிர்மூலப்பட்டு போர் நிறுத்தமாகி அரை நாள் கழிந்தோடிவிட்டது. இன்னும் சற்று நேரத்தில் பகல் மறைந்து இரவு வந்துவிடும். இவ்வளவு நேரமாகியும் மன்னன் தன் படை வீரர்களை வந்து காணவில்லை. வாலி வடுகரும் வீரர் முகாமுக்கு இன்னும் வரவில்லை. எங்கே அவர்கள்? தம் மன்னரை காணாததால் வெற்றி மகிழ்ச்சியை பூரணமாக அனுபவிக்க முடியாமல் தாய்முகம் காணா சேய்கள் போல கவலையால் சோர்ந்திருந்தனர் பல்லவ வீரர்கள். அவர்கள் முகாமிட்டிருந்த இடத்திலிருந்து தென்கிழக்கே சுமார் 5 காத தூரத்திற்கு அப்பால் வளமான சோலை ஒன்று இருந்தது. மாவும் பலாவும் வாழையும் தென்னையும் கமுகும் பாதிரியும் பச்சை பசேல் என்று செழிப்புடன் வளர்ந்து சூழ்ந்து நின்றன. அந்த சோலையின் நடுவிலே ஒரு சிறிய குளம் இருந்தது. அக்குளத்தில் தாமரையும் அல்லியும் ஆம்பலும் செங்கழு நீரும் செறிவுடன் வளர்ந்து இலை மலர் மொட்டுக்களால் நீரை மறைத்து விட்டிருந்தன. அந்த குளக்கரையில் ஒரு சிறிய கோயில் இருந்தது. கொற்றவை தெய்வம் குடியிருக்கும் கோயில் அது. அந்த கோயிலின் மேற்திசையில்தான் பாண்டியருக்கும் பல்லவருக்கும் இறுதி போர் கடுமையாக நடந்து முடிந்தது. மாலை மங்கி வரும் இந்த நேரத்திலும் அந்த பிரதேசத்தை தொலைவிலிருந்து பார்க்கவே மகா பயங்கரமாக இருந்தது. உலகிலுள்ள நரிகள் எல்லாம் ஒன்றாக கூடி ஒரு பெருஞ்சுடலைக்குள் புகுந்தால் அச்சுடலை என்ன நிலையில் காட்சியளிக்குமோ அப்படி காட்சியளித்தது அந்த பிரதேசம். பிண உடலை உணவாக கொள்ளும் மாமிச பச்சினிகளை தவிர அந்த பிரதேசத்தில் மனித நடமாட்டமே இல்லை. வீர ஸ்வர்க்கம் புகுந்த பல்லாயிர வீரர்களின் புனித ஆத்மாக்கள் தாம் வணங்கிய கொற்றவையை இறுதியாக வழிபட வருபவன போல சாம்பல் நிற மேகங்கள் தாழ தவழ்ந்து அந்த தன்னருஞ்சோலையை நோக்கி நகர்ந்து வந்து கொண்டிருந்தன. அந்த மேகங்களின் மெல்லிய நிழற்படலம் யுத்த பூமியை தடவி செல்வதன் மத்தியில் ஒரு சிறிய கரிய நிழல் தெரிந்தது. அந்த நிழலும் நகரும் மேக நிழலினூடே மெல்ல மெல்ல நகர்ந்து வந்து கொண்டிருந்தது. தள்ளாடி தள்ளாடி வரும் அது எதனுடைய நிழல்? குற்றுயிரான வீரன் எவனேனும் தப்பி பிழைத்து எழுந்து வருகிறானா? அல்லது வேல் பாய்ந்த பரி வேதனையோடு நகர்ந்து வருகிறதா? அல்லது மத்தகம் வெட்டுண்டு மறுப்புகள் உடைந்த மதக்கரி மரண துடிப்புடன் உருண்டு வருகிறதா? இரவின் நெடுந்திரை லேசாக விரிந்து விட்டதால் நிழல்கள் நீங்கி மறைந்தன. ஆனாலும் அந்த கரிய நிழல் மட்டும் மறையவில்லை. நிழல் தன்மையிலிருந்து மாறி பரு உருவாக அது வந்து கொண்டே இருந்தது. இருள் திரை கனக்கும் நேரத்தில் அந்த உருவம் துர்க்கையின் கோயில் வாசற்படியில் வந்து துவண்டு நின்றது. மறுகணம் தடால் என குப்புற வீழ்ந்தது. கோயிலின் கனத்த மரக்கதவு திறந்திருந்ததால் உள்ளே கர்ப்ப கிரகத்தில் காளி தேவியின் எதிரே சுடர்விட்டு எரிந்து கொண்டிருந்த நந்தா விளக்கின் செவ்வொளி வெளியே பாய்ந்து அங்கே வீழ்ந்து கிடந்த அந்த நெடிய உருவத்தின் மீது படிந்தது. என்ன பரிதாபம்! அங்கு வீழ்ந்து கிடந்த உருவம் வேறொன்றும் இல்லை. புதுக்கோட்டை சீமையின் சிற்றரசரும் பொன்றா புகழ் மணக்கும் மாவீரருமான வாலி வடுகர்தாம் அங்கு ஜீவனற்ற சடலம் போல சாய்ந்து கிடந்தார். சோழரையும் வேளிரையும் முத்தரையரையும் 4 போர்க்களங்களில் தனி மனிதராக எதிர்த்து நின்று தருக்கன் ஆண்மையுடன் வீர சமர் புரிந்து வெற்றி கண்ட சிறு வேளான வாலி வடுகர் இங்கு ஏன் இப்படி செயலற்று மூர்ச்சித்து வீழ்ந்து கிடக்கிறார்? வாளும் உரையும் போல கையும் கடகமும் போல எந்நேரமும் இணை பிரியாமல் அவருடன் இருந்து வந்த பல்லவ செல்வன் நந்திவர்மன் எங்கே? அவன் அவரை விட்டு பிரிந்ததால்தான் இவ்வாறு தன்னை மறந்து வந்து சாய்ந்து கிடக்கிறாரோ? போரில் வெற்றி பெற்ற நந்தி தன் படை முகாமுக்கு திரும்பாமல் எங்கே சென்றான்? சீமார சீவல்லவனை மதுரை கோட்டை வரை விரட்டி சென்று விட்டானா? அல்லது அவனுடன் தன் கடைசி சக்தி வரை போரிட்டு வெற்றியும் கண்ட பிறகு தவிர்க்க முடியாத சோர்வினால் எங்கேனும் சுய பிரஞை இழந்து வீழ்ந்து விட்டானா? அல்லது யாரேனும் ஒரு எதிரிக்கு தெரியாமலே அவனுடைய வாளுக்கு பலியாகி போர்க்களத்திலேயே வீர சொர்க்கம் எய்து விட்டானா? ஐயையோ, நந்திவர்மன் இறந்து விட்டானா? பல்லவ பேரரசன் பார்ப்புகழ் செல்வன் தன் மானத்தை காப்பாற்ற தன்னையே பலியிட்டு கொண்டானா? காதலோடு ஓடி வந்த வெற்றி மங்கையை கட்டி தழுவி சுகம் காணாமல் அவளின் ஒளிமுகத்தை மட்டும் கண்டுவிட்ட திருப்தியில் தன் வீர திருவிழிகளை சாசுவத துயில் கொள்ள செய்து விட்டானா? இந்த பேரிடி செய்தியை கேட்டால் பல்லவ நாடு என்ன பாடுபடும்? அதன் புகழும் வளமும் திருவும் செருக்கும் எழிலும் இன்பமும் என்ன கதியாகும்? தொண்டை நாட்டின் மங்கையர் திலகம் சிவனேச செல்வி
பல்லவ பெருநிலத்தில் வாழும் மக்களின் மூத்த அன்னை அக்கள நிம்மதி அரசியார் என்ன துடிதுடிப்பார்? செந்தமிழ் கவி பாடி பைந்தமிழ் வளர்க்கும் பாவலர் பெருந்தேவனார் எண்ணிலை எய்துவார்? ராஷ்டிரகூட பேரரசர் அமோகவர்ஷன் இச்செய்தி கேட்டால் கதறி கண்ணீர் வடிப்பாரே. திருமகள் அவதாரமோ என திக்கெட்டும் அதிசயிக்கும் எழிலரசி இளவரசி சங்காதேவி நந்தி மறைந்தான் என்று கேள்விப்படும் அக்கணமே நானும் மறைந்தேன் என்று ஆகிவிடுவாளே. தலை தெறிக்க தோற்றோடிய பாண்டிய மன்னன் சிலையேந்தி திரும்பி வந்து விடுவானே. மங்கிய ஓவியமாய் மறைந்து வாழும் சோழர் மார்தட்டி புறப்பட்டு விடுவாரே. சமயத்தை எதிர்பார்த்து வட்டமிட்டு கொண்டிருக்கும் கழுகுகள் போன்ற சளுக்கியரும் கடம்பரும் வாகாடகரும் கங்கரும் கலிங்கரும் யுத்த ஊளையிட்டு நான் முந்தி நீ முந்தி என பல்லவ பூமியை கொத்தி பீத்து கொள்ள பாய்ந்து வந்து விடுவாரே. குளிர்ந்த வாடை காற்று குளுகுளுவென வீசியது. அந்த தன் காற்றின் தடவலினால் வாலிவடுகரின் உடல் லேசாக அசைந்தது. அவரது தலை அப்படியும் இப்படியுமாக ஆடியது. சிறிது நேரம் கழித்து அவர் தலையை கொஞ்சமாக நிமிர்த்தினார். கரங்களை தரையில் ஊன்றி எழுந்து உட்கார்ந்தார். சுற்றுமுற்றும் திரும்பி பார்த்தார். எங்கும் இருள் கனத்து கப்பி கிடந்தது. குளத்தில் வாழும் தவளை முதலிய ஜந்துக்களின் சிறு ஒலிகளை தவிர மற்றபடி எங்கும் அமைதியே கவிந்திருந்தது. ஒளிவரும் பக்கம் வடுகரின் கண்கள் திரும்பின. கோயிலின் கதவு திறந்திருப்பதையும் கர்ப்ப கிரகத்தினுள்ளே நந்தா விளக்கு சுடர்விட்டு கொண்டிருப்பதையும் கண்டார். அந்த செஞ்சுடரொளியில் அங்கே சுகாசனமிட்டு வீரகோர பயங்கர சொரூபினியாக அமர்ந்திருந்தாள் துர்காதேவி. அந்த வீர எழில் கொப்பளிக்கும் கொற்றவையை கண்டதும் வாரி வடுகரின் துவண்ட உடல் விண்ணென புடைத்து வீறு கொண்டது. கண்கள் ஒளி பெற்று நெற்றி நரம்புகள் துடித்தன. நழுவிய எண்ணங்கள் எல்லாம் நினைவு குழியில் வந்து நிறைந்தன. நந்திவர்மனின் மறைவே அங்கு மீண்டும் மேலோங்கியது. அதனால் அவர் மறுபடியும் துவளலானார். கண்களிலிருந்து புனலென நீர் பெருகி வழிந்தது. பாறையென விசாலித்திருந்த பரந்த மார்பு விம்மி வீங்கி எழுந்து வெடித்து விடுவது போல தாழ்ந்தது. படிகளை சார்ந்த கனத்த கல் தூண் ஒன்றின் மேல் சோர்வுடன் அப்படியே சாய்ந்து கொண்டார் வாலிவடுகர். அவரது மெலிந்த சிந்தனைகள் கடம்பூர் யுத்த கள காட்சிகளை எண்ணி பார்க்க நழுவின. நில மடந்தை நடுங்கி மலை மடந்தையின் மேல் சாய்வது போலவும், மலை மடந்தை ஒடுங்கி கடல் மடந்தையின் மேல் வீழ்வது போலவும், கடல் மடந்தை சினந்து சீறி ககனத்தை சாடுவது போலவும் கடம்பூர் போர்க்களத்தில் எதிரெதிர் நின்று வெஞ்சமரிட்டு கொண்டிருந்தனர் நந்திவர்மனும் சீமாறு சீவல்லபனும். தோற்பு கெளிப்பு காண முடியாத கடுமையான வாட்போர் அது. கேடயங்களில் தீப்பொறிகள் பறந்தன. நீண்ட வாட்கள் மின்னர் கொடிகளென பளிச்சிட்டு சுழன்றன. அவை ஒன்றுடன் ஒன்று உராய்ந்து மோதி எழுப்பிய ஒலிகளோ ஊழிக்கால இடி முழக்கங்களென ஓய்வின்றி கேட்டுக்கொண்டே இருந்தன. அவ்விரு மாவீரர்களையும் தாங்கி கொண்டிருந்த குதிரைகள் வெறி ஆவேசத்துடன் முன்னே பாய்ந்து ஒன்றுடன் ஒன்று முட்டிக்கொள்வதும் கனைத்து கர்ஜித்து கால்களை உயர்த்தி பின்னே சரிவதுமாக இருந்தன. நந்திவர்மனின் வாட்போர் திறமை திசையெங்கும் அறிந்த விஷயமே. ஆனால் சீமாறு சீவல்லவன் வாட்போர் இடுவதில் நந்திக்கு சற்றும் இளைத்தவன் அல்லன் என்ற உண்மை இப்போதுதான் வெளிப்பட்டது. இளம் பருவத்திலேயே சகல திறமைகளிலும் அவன் தேர்ந்தவனாக இருந்ததால்தான் தென் திசை பேரரசனான பாண்டியன் வரகுணன் தான் உயிரோடு இருக்கும் போதே தன் மைந்தனுக்கு பட்டம் சூட்டி பாண்டிய பேரரசின் ஆட்சி அதிகாரங்களை அவனிடம் ஒப்படைத்து விட்டான். பண்டு தொட்டே பாண்டிய வம்சம் வீரத்தின் விளைநிலம் போன்றது. எனவே அதன் வழிவந்த சீவல்லவன் ஒரு பிறவி பேரரசனாகவும் பெரு வீரனாகவும் விளங்கினான். ஆண் மகனான அவன் மட்டும்தான் இப்படி இருந்தான் என்று சொல்வதற்கில்லை. சீவல்லவனுக்கு ஒரு தங்கை இருக்கின்றாள். அவள் தன் அண்ணனை போலவே சகல துறை கலைகளிலும் வல்லவளாக இருந்தாள். அரசியல் நிர்வாகம், ராஜதந்திரம், யுத்த தந்திரம், யானை ஏற்றம், குதிரை ஏற்றம், வாட்போர், ஆடல், பாடல், கூத்து, நூலறிவு, மொழி பாண்டித்யம் ஆகிய எல்லா துறைகளிலும் தக்க பயிற்சியும் திறமையும் பெற்றிருந்தாள். தமிழகத்தில் பெண்களுக்கு ஆளும் உரிமை அளிப்பதில்லை என்ற ஒரு வழக்கம் தொன்று தொட்ட வழக்கமாக இருந்து வருவதால்தான் அவளால் பாண்டிய பேரரசில் பங்கு பெற முடியாமல் இருந்தது. அஃதில்லையாயின் சீமார சீவல்லபனுக்கு பதிலாக வரகுணன் தன் மகள் வசமே ராஜ்யபாரத்தை ஒப்படைத்திருப்பான். ஆனாலும் என்ன, அண்ணன் அரசு கட்டில் ஏறி இருந்தாலும் அவனை இயக்கி வந்தவள் அந்த பெண்ணரசிதான். அவள்தான் சீவல்லபனின் வலதுகரம். அவளுடைய யோசனைகளும் கட்டளைகளும் தான் அவனுடைய நடவடிக்கைகள். இப்போது சீவல்லவன் பல்லவ நாட்டின் மீது படை திரட்டி வந்ததற்கே அவள்தான் மூல காரணம் என்றும் சொல்லலாம். தன்னுடைய காலத்திற்குள் எப்படி ஏனும் சோழ நாட்டையும் தொண்டை நாட்டையும் பாண்டிய நாட்டுடன் சேர்த்து ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக்கி பார்த்துவிட வேண்டும் என்று அவள் தீராத வேட்கையுடன் இருந்தாள். அந்த வேட்கையே தெள்ளாற்று போராக வடிவெடுத்துவிட்டது.
ஆகவே சீவல்லபன் தன் தங்கையின் விருப்பத்தை எப்படியேனும் நிறைவேற்றியே தீர வேண்டும் என்ற வெறி ஆவேசத்துடன் தனது முழு திறமையையும் வெளிப்படுத்தி வாட்போரிட்டு கொண்டிருந்தான். விண் அதிர மண் அதிர நடந்து கொண்டிருந்த அந்த வாட்போர் நீண்ட நேரமாகியும் யாருடைய பக்கமும் ஏற்ற தாழ்வை காட்டாமல் சமகதியிலேயே நிகழ்ந்து கொண்டிருந்தது. வினாடிக்கு வினாடி புது பலம் பெற்றவர்கள் போல வாளை மின்னலென சுழற்றி ஒருவரையொருவர் வெட்டி வீழ்த்த வீராவேசத்துடன் இலக்கு தேடிக்கொண்டே இருந்தனர். ஆனால் யாருக்குமே அந்த சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. அதனால் அவ்விருவரும் சளைக்காமல் போரிட்ட வண்ணமாகவே இருந்தனர். இங்கே இப்படி இருக்க சுற்றிலும் நடந்த போரில் பல்லவ வீரர்களின் கை ஓங்கிவிட்டது. பாண்டிய வீரர்கள் சோர்ந்து பின்வாங்க துவங்கினர். வாலி வடுகரோ தம்மை எதிர்த்து நின்றவர்களை விரட்டவே ஆரம்பித்து விட்டார். சோழரும் வேளிரும் முத்தரையரும் உயிர் தப்பி ஓடுவதை கண்ட பாண்டிய வீரரும் உயிராசை வர பெற்றவர்களாக ஓட ஆரம்பித்தனர். பல்லவ வீரர்களின் உற்சாகம் அசுர நிலையை அடைந்தது. விஷ ஜந்துக்களை விரட்டி அடிப்பதை போல தோற்றோடும் பாண்டிய வீரர்களை தொங்க தொங்க துரத்த தொடங்கினர். இந்த பேரவமான காட்சியை கண்டுவிட்டான் சீவல்லபன். அக்கணமே அவனது மனம் சோர்ந்தது, மெய் சோர்ந்தது. இதுவரை அவனிடம் இருந்த எல்லையற்ற வீர உணர்ச்சியும் அரக்க பலமும் சிறுக சிறுக மழுங்க ஆரம்பித்தன. இதை அறிந்த அவனுடைய குதிரை பின்னுக்கு திரும்ப முயற்சித்தது. ஆனாலும் சீவல்லபன் எதிர்த்தே நின்றான். வாளால் சக்கர வியூகமிட்டு தன்னை காக்க முயன்றான். அவன் கை சோர்ந்து விட்டது. நந்திவர்மனோ எள்ளளவும் சோர்வின்றி எக்காலமிட்டு வாளை சுழற்றி கொண்டே இருந்தான். எந்த கணமும் அவனுடைய வைரவால் சீவல்லபனின் நெஞ்சு குருதியை சுவைத்துவிடும் போல தோன்றியது. சீமாறனின் இறுதி கணக்கு தீரும் நேரம் நெருங்கிவிட்டது. அந்த ஒரு வினாடி நேரத்தில் பாண்டியன் சிறு யுத்த தந்திரம் செய்தான். பட்டணி ஒன்றால் தலை கேசத்தை வாரி செருகி கட்டிக்கொண்டே வீரர்கள் போரிடுவது வழக்கம். அப்படி கட்டப்பட்ட கேசம் அவிழ்ந்து தொங்கிவிட்டால் அவ்வீரனுடன் எந்த வீரனும் போரிட மாட்டான். எதிரி தன் தலைமுடியை வாரி கட்டும் வரை போரிடுவதை நிறுத்தி பொறுத்து கொண்டிருப்பான். யுத்த தர்ம விதிகளில் இவ்விதி தலையானது. இதை மீறுகிற எந்த வீரனும் சுத்த வீரனாக மதிக்கப்படவும் மாட்டான். மரணபயம் கொண்டுவிட்ட சீவல்லபன் நந்தியின் வாளுக்கு இரையாகாமல் தப்பிக்க இந்த யுத்த தர்ம விதியை இச்சமயம் ஒரு தந்திரமாக கையாண்டான். தன்னை அறியாமலேயே தன் அழகபாரம் கவிழ்ந்து விழுவது போல அதை அவிழ்த்து விட்டு கொண்டான். இதை கண்ட சுத்த வீரனான நந்திவர்மன் அவனுடன் போரிடுவதை திடீரென நிறுத்தினான். தலைகேசத்தை வாரி முடித்த சீவல்லபன் சடாரென குதிரையை தட்டிவிட்டான். அது நந்தியின் குதிரைக்கு முன்னே பாயாமல் பின்னால் திரும்பி பறக்க ஆரம்பித்தது. தன் காவலனின் ஏழாமையை அறிந்து கொண்டதாலோ அல்லது நந்தியின் மாவீரத்தை தன் மனதார போற்றியதாலோ என்னவோ அந்த யுத்த தர்மத்தை மீறி மாசு ஏற்படுத்தி கொள்ள விரும்பாமல் பின் திரும்பி ஓட்டம் எடுத்து விட்டது குதிரை. நந்திவர்மன் தன் வைர வாளை தலைக்கு மேலே உயர்த்தி வெற்றி சிரிப்பு சிரித்தான். அவனது படை வீரரின் வெற்றி முழக்கமும் விண்ணதிர கேட்டது. அதே சமயம் சற்றும் எதிர்பாராத விதமாக எங்கிருந்தோ விற்றென்று பாய்ந்து வந்த ஒரு கட்டாரி நந்திவர்மனின் இடது தோளில் பளீரென்று தைத்தது. குதிரை மேல் குப்புற சாய்ந்த அவன் அடுத்த கணம் கீழே உருண்டு மூர்ச்சியாகிவிட்டான். அவனுடைய குதிரை எதையோ கண்டு மிரண்டு தறிகெட்டு ஓட ஆரம்பித்தது. மன்னாதி மன்னனான நந்திவர்மன் மூச்சு பேச்சின்றி குவிந்து கிடந்த பல்லாயிர வீரர்களின் பிணங்களோடு ஒரு பிணம் போல வீழ்ந்து கிடந்தான். நீண்ட நேரம் வரை அவன் அங்கேயே கிடந்தான். வெற்றி பூரிப்புடன் தன் மன்னனை காண திரும்பினார் வாலிவடுகர். போர்க்களம் எங்கும் தேடினார். நந்திவர்மன் எங்கே? நடந்த விஷயம் அவருக்கு தெரியாது. எனவே அவர் நந்தியை தேடி தேடி கடம்பூர் யுத்த களத்தை சுற்றி வந்தார். எங்கு தேடியும் அவனை அவரால் கண்டுபிடிக்க முடியவே இல்லை. விந்தியமென குவிந்து உயர்ந்து கிடந்த ஆயிரம் ஆயிரம் பிணங்களில் யாரை யாரால் கண்டுபிடிக்க முடியும்? இரத்த சேராக குழம்பி கிடக்கும் அந்த பிரதேசத்தில் தனையனை பறிகொடுத்த தந்தையைப் போல கதறி கதறி சுற்றி வந்தார் வாலிவடுகர். மதியம் கழிந்து மாலையும் வந்தது. மாலை மங்கி இருளும் திரை விரிக்க துவங்கியது. வாலிவடுகர் முற்றும் சோர்ந்து விட்டார். அவருக்கு விஷயம் தீர்மானமாகி விட்டது. நந்திவர்மன் வீர சொர்க்கம் புகுந்து விட்டான் என்று. இதற்கு மேல் என்ன செய்வது? வாலிவடுகர் சிந்தித்து சிந்தித்து இறுதியில் ஒரு முடிவுக்கு வந்தார். அந்த முடிவை செயலாக்கவே இந்த கொற்றவை கோயிலை நோக்கி நடந்தார். திடுக்கிட்டு கண் திறந்தார் வாலிவடுகர். எங்கும் பயங்கர இருள் கப்பி கிடந்தது. கோயிலின் உள்ளிருந்து வெளிவந்த ஒளிக்கற்றையும் இப்போது கொஞ்சம் ஒடுங்கி காணப்பட்டது. அந்த மங்கிய ஒளியில் மீண்டும் கொற்றவையின் தீட்சண்ய திருவுருவை பார்த்தார். எல்லையற்ற வேதனையால் அவர் உள்ளம் பாறையாகியது. தமது முடிவை செயலாக்க துணிந்தார். ஆம், இந்த கொற்றவைக்கு நவகண்டம் கொடுக்க அவர் முடிவு செய்துவிட்டார். கொற்றவையை குல தெய்வமாக வழிபடும் வீரர்கள் போரில் வெற்றி பெற்றால்
தங்கள் உடலின் எங்கேனும் ஒரு பகுதியில் உள்ள சதையை அறுத்து கொற்றவைக்கு காணிக்கையாக செலுத்துவதுதான் நவகண்டம் என்பது. இப்படிக்கின்றி அவர்கள் தோல்வியடைந்தால் அந்த அவமானத்தை தாழ மாட்டாமல் தங்கள் கையாலேயே தமது தலையை அறிந்து காளிக்கு காணிக்கையாக்கி விடுவர். இது தலைபலி கொடுத்தல் என்பதாகும். வாலிபடுகருக்கு சட்டென்று ஒரு எண்ணம் தோன்றியது. தான் அடைந்தது வெற்றியா தோல்வியா எனும் சந்தேக எண்ணம்தான் அது. பல்லவருக்காக பாண்டியரை எதிர்த்து நின்று அவர் மகத்தான வெற்றி அடைந்தது என்னவோ உண்மைதான். ஆனால் அது உண்மையான வெற்றியாகுமா? தன் தலைவனை இழந்து பெற்ற வெற்றி எத்தனை நாள் நீடிக்கும்? நாளைக்கே அந்த வெற்றி தட்டி பறிக்கப்படலாம் அல்லவா? பறிபடவிருக்கும் வெற்றி உண்மை வெற்றி அல்லவே. அது முழு தோல்வி, சகிக்க முடியாத அவமான தோல்வி. அந்த தோல்வியை தன் அளவில் துடைத்து கொள்ள கொற்றவைக்கு நவகண்ட காணிக்கை கொடுப்பது முறையல்ல. தலைபலியே தயங்காமல் தந்துவிட வேண்டும். அதுதான் சுத்த வீரனுக்கு அழகு. சடார் என்று துள்ளி எழுந்து நின்றார் வாலிபடுகர். தம் இடையில் தொங்கிய வாளை சரையில் என்று இழுத்து ஓங்கி உயர்த்தி பற்றி கொண்டார். கொற்றவையின் கோர திருவுருவை உற்று பார்த்தார். இடது காலை மடக்கி வலது காலை தொங்கவிட்டு சுகாசன நிலையில் அமர்ந்து நிமிர்ந்து உட்கார்ந்திருந்த துர்க்கை தேவி வீரமும் வெற்றியும் கண்களில் தெறிக்க, உறுதியும் பெருமிதமும் உதடுகளில் மின்ன, வளைந்த இரு கோரை பற்கள் வெளியே பளிச்சிட தோற்றமளித்தாள். கட்டாரி தாங்கிய 2 கைகளையும் தன் 2 தொடைகளின் மீது ஊன்றி மற்றொரு வலது கையில் மணி ஒன்றை பற்றி பிரிதோர் இடது கையில் கபால பாத்திரத்தை ஏந்தி கொண்டிருந்தாள். இடது காதில் பொற்குழை விளங்க வலது காதில் பிணம் ஒன்று தொங்கிக் கொண்டிருந்தது. இடது தோளிலிருந்து மார்பின் வழியாக தொங்கிய நூலில் தலை ஓடுகள் சரமிட்டிருந்தன. தலைமுடியிலும் ஒரு மண்டை ஓட்டை அணிந்திருந்தாள். இத்தகைய அதிபயங்கர ரூபினியாக காட்சி தந்த கொற்றவையை உற்று பார்த்த வாலிபடுகர் வாய்விட்டு பிரார்த்திக்க குரலில் வலுவில்லாததால் தம் மனதிற்குள்ளாகவே விம்மி பொறுமலானார். என் குலதெய்வ கொற்றவையே, வீரமா காளி தேவியே, என்னை இவ்வுலகத்தில் ஒரு வீரனாக பிறக்கச் செய்த உன் கருணை உள்ளத்தை போற்றுகிறேன் தாயே. என் வாழ்விலே எனக்கு நீ தேடித்தந்த வெற்றிகளுக்கெல்லாம் பலமுறை உனக்கு நவகண்ட காணிக்கை அளித்து உனது இரத்த வேட்கையை தனித்திருக்கிறேன். ஆனால் இந்த தெள்ளாற்று போரில் என்னை நீ கைவிட்டு விட்டாய். வெற்றியின் உருவிலே மாபெரும் தோல்வியை எனக்கு அளித்து விட்டாய். சூதரியா சுத்த வீர பல்லவ பரம்பரைக்கு தொண்டாற்றுவதே என் வாழ்க்கையின் லட்சியமாக கொண்டுள்ள என்னை இன்று நீ ஏமாற்றிவிட்டாய். செஞ்சோற்று கடன் தீர்க்கா பாவத்தை என் மீது சுமத்தி விட்டாய். தெள்ளு மனம் படைத்த நந்திவர்மனுக்கு நான் கொடுத்த வாக்குறுதியை தட்டி பறித்து விட்டாய். நந்திவர்ம பூமானை காப்பாற்றும் பொறுப்பிலிருந்து நான் நழுவும்படி செய்து விட்டாய். ஆனால் இன்று நான் பெற்ற வெற்றி நாளை தோல்வி ரூபமெடுக்க போகிறது. அந்த அவமானத்தை எப்படி சகிப்பேன்? அந்த அவமானத்துடன் எப்படி வாழ்வேன்? காளி மாதா, என்னால் அதை சகிக்க முடியாது. என்னால் இனி வாழவே முடியாது. ஆகவே இதோ நான் மனமுவந்து அளிக்கும் என் தலைபலியை ஏற்றுக்கொள், ஏற்றுக்கொள் தேவி. ஓங்கிய கத்தியுடன் தலை குனிந்து கொண்டே கொற்றவை வீற்றிருந்த கர்ப்ப கிரகத்தை நோக்கி உள்ளே பாய்ந்து சென்றார் வாலிபடுகர். அடுத்த கணம் ஹா என்று உள்ளடங்கிய அலறலுடன் கர்ப்ப கிரக வாயிலில் தட்டு தடுமாறி நின்றார். மிரள மிரள விழித்து பார்த்தார். கொற்றவை தேவி எழுந்தருளியிருக்கும் உயர்ந்த பீடத்தின் கீழே எழிலொருகும் இளம் பெண்ணொருத்தி அமர்ந்திருந்தாள். அவளது மெத்தென்ற மடியில் தலை சாய்த்து கண்மூடி படுத்திருந்தான் நந்திவர்மன். அவனது இடது தோளில் பதிந்திருந்த காய குழியிலிருந்து இரத்தம் கசிந்து கொண்டிருந்தது. பிரங்கையற்று கிடந்த அவனது அழகிய வெளுத்த முகவிந்தத்தை தன் பூங்கரத்தால் மெல்ல வருடி கொண்டிருந்தாள் அந்த பெண். அவள் வேறு யாரும் அல்ல, சீயமங்கலம் குகை கோயிலில் இருந்து பிரம்மராயருடன் புறப்பட்ட ஆதிசக்தி என்பவளேதான். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.